வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லோடிங்க்கு இந்த மாதிரி லோடிங் பைப்பிங் இதுவும் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஜரியிலலாம் போடுறப்ப நீங்கள் லோட் பண்ணுறப்ப இது லோடு கோல்டு கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு வேளை கேப் விட்டாலுமே இது தெரியாது, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி த்ரெட்டில் பண்ணுறப்ப இந்த மாதிரி லோடிங் இது விற்கிது, லோடிங் நூல், இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அது மாதிரி இந்த மாதிரி கம்மு, அப்புறம் 14 நீடில் எப்பயும் போல். இதுக்கு ஜரிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 23 தான் எடுக்கணும். ஆனால் எனக்கு இதில் போடுறதுக்கு தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் எப்பயும் 14 நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கட்ரு, ஏதாவது ஒரு கலர் நூல் எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம இப்போ எப்படி லோடிங் பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல லோடிங்க்கு இந்த மாதிரி கீழே கம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் இது மேட் ஃபில்லிங்காக ஒட்டினேன். இதே மாதிரி தான் லோடிங்க்கும் ஒட்டணும். தனியாக நீங்கள் ஒரு இது ஒட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த லோடிங் த்ரெட் எடுத்து ஒட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அந்த இதை ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் லேசாக காய விடணும். காய விட்டதுக்கப்புறம் நீங்கள் லோட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். காயறதுக்கு முன்னாடியே அதை லோட் பண்ணாதீங்க, சேஃப் மாறிடும், பார்க்க நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம அடுத்து லோட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம முதல்ல இந்த மாதிரி ஃப்ளாட் லோடிங் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி இது வச்சு எம்போஸ்டாக இந்த மாதிரி லோடிங் த்ரெட் வச்சு எம்போஸ்டாக எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, நான் இதை ஏற்கனவே கம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். எப்படி போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கம் வாங்கிட்டு, ஃபேப்ரிக் கம்னு சொல்லி கடையில் விற்கும், க்ளூன்ட்டு. இதை வாங்கி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அந்த லைனில் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா இந்த மாதிரி லோடிங் பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது ஒட்டிடும். இது ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா லோட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவும் நல்லாவும் இருக்கும். காய்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பழகுறதுனால ஒன்றும் இல்லை. ஆனால் இதை ஒரு ப்ளவுஸ்க்குன்னு அப்ளை பண்ணுறப்ப காய்கிறதுக்கு முன்னாடியிலே நீங்கள் இதை த்ரெட்டையோ இல்லை பீடையோ லோட் பண்ணீங்க அப்படின்னா அது சேஃபே மாறிடும். ஏன்னா இந்த த்ரெட்டு நவுண்டுருச்சுன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பில் தான் வரும். அதனால் நீங்கள் நல்லா இதை க்ளூவை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லோடிங் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சேஃபும் மாறாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி இப்போ லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போயுமே நான் சொல்கிறது தான், செயின் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, த்ரெட்டில் எடுக்கிறப்ப இந்த மாதிரி 2 லேயராக த்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி கொஞ்சம் சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறப்ப பார்த்து மெதுவாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பிசுறு வர்றது அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது, பார்க்குறதுக்கு ஒர்க்கு நீட்டாக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினராக இருந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளூ போட்டு இந்த மாதிரி த்ரெட்டை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு லைனு, அதே மாதிரி இப்படி போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் த்ரெட்டெல்லாம் நவலாமல் ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், முதல்ல இந்த இதை மறைக்கிற மாதிரி த்ரெட்டை மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி கிராஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் இழுத்து இப்படி ஒரு லாங் நாட்டு, அப்புறம் ஒரு குட்டி லாக் மாதிரி சின்ன ஒரு நாட் செயின் ஸ்டிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லாங்காக எடுத்துகிட்டு அப்புறம் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச்.
பாருங்க லாங்காக ஒன்று அப்புறம் குட்டியாக ஒன்று. இந்த லைன் வந்து உங்களை எதுக்கு போட சொன்னேன் அப்படின்னா இருங்க சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் போடுறப்ப சும்மா நார்மலாக போட்டீங்க அப்படின்னா இந்த அந்த ஒரு உயரம் ஒரு அளவு வரும் ஸ்பேஸ் அந்த அந்த அளவு வந்து உங்களுக்கு மாறிடுச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஒரே மாதிரி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள் நான் வந்து நான் போட்டுக்க லைனுக்குள்ளேயே தான் போடுறேன், வெளியில் போல். பாருங்க இந்த மாதிரி லைன் போட்டு பழகுனீங்க அப்படின்னா வந்துடும். நீங்கள் போட்டு பழகினதுக்கப்புறம் இந்த லைன் வந்து போடணும்னு தேவை இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பழகிடும். அது பழகிறப்ப பழகிடும் வர்றப்ப நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டு பழகுனீங்க இன்னும் கூட கொஞ்சம் ஒட்டி கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த லைனை போட்டுட்டு அந்த லைனுக்குள்ளேயே போடணும். லைனுக்கு வெளியில் போகாமல் லைனுக்குள்ளேயே போடுங்க. இந்த பாருங்கள் இப்படி தான் போடணும். சில்க் த்ரெட்டில் லோடிங் ஸ்டிச் இது. கொஞ்சம் முடிஞ்ச வரைய கொஞ்சம் குறுக்கலாகவே போடுங்க. கொஞ்சம் அந்த த்ரெட்டை ஒட்டியே போடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பழகுறீங்க பிகினர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி லைன் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இது பண்ணலாம், போடுறத செய்யலாம். லாங் ஸ்டிச்சு அது பக்கத்துலேயே குட்டி செயின் ஸ்டிச்சு. நீங்கள் இந்த குட்டி செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் இந்த கொஞ்சம் நம்ம இப்படி இழுக்கிறப்ப அந்த த்ரெட் வந்து வராது. இந்த குட்டி செயின் ஸ்டிச் போடாமல் போட்டிங்க அப்படின்னா இது வந்து போடுறப்ப கொஞ்சம் அந்த த்ரெட் வந்து கையோட வந்துடும், பார்க்க நல்லா இருக்காது. கொஞ்சம் கிராஸாகவே போடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நார்மல் செயின் ஸ்டிச்லாம் போட்டுறதெல்லாம் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து வீடியோ ஆரி பழகிறவங்களுக்கு வந்து கீழே வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கீழே என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி தெரியாது. பழகணும்னு ஆசைப்படுவீங்க, ஆனால் வந்து கீழே உள்ள ப்ரொசீஜர் தெரியாததுனால நிறைய பேருக்கு அந்த இதே இருக்காது. நான் வந்து அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். பேக் சைடு செயின் ஸ்டிச் வந்து எப்படி ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து போய் பாருங்கள். அந்த வீடியோவுமே நான் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு இதிலே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்கேன், போய் பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ புரியலை அப்படின்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அது எந்த வீடியோ புரியலை அப்படின்றதையும் போடுறேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ தேவை அப்படின்றதையும் சொல்லுங்கள், அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த ஸ்டிச் வந்து எனக்கு வேணும், இந்த இது பழகணும், இது எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அதையுமே உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது மாதிரி டெய்லரிங்கில் எதுவும் டவுட் இருந்துச்சு அதையும் அந்த வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஆரியில் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த இதுக்கான டீட்டெயில் வீடியோ இல்லைன்னா அதிலேயே நான் ரீப்ளேவும் பண்ணுறேன் உங்களுக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆரி பழகிட்டீங்கன்னா அது வந்து கஷ்டமாகவே தெரியாது. பழகிற வரையும் தான் உங்களுக்கு அது கஷ்டமாக இவ்வளோ ப்ரொசீஜர் அதில் அப்படின்னு தோணும். ஆனால் பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து ஆரி பழகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பழகுங்க. உங்களுக்குமே கொஞ்சம் ஃப்யூச்சரில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா பிஸ்னஸாக கூட பண்ணலாம். ஆரி பழகிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக பழகிருங்க. இந்த மாதிரி ஆரி டெய்லரிங் யாருக்கு என்ன வேலை ரொம்ப பிடிக்குமோ அந்த வேலையை பண்ணுறப்ப அது வந்து மெடிடேஷன் மாதிரி. நம்ம மன அமைதி, மன திருப்தி எல்லாமே நம்ம பிடிச்ச வேலையை நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆரியும். நீங்கள் பழகிட்டு அதே ஒரு இதாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல மெடிடேஷனாக இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் யோகா போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வேலையே உங்களுக்கு யோகாவாக மாறிடும். அது ஆரின்னு இல்லை, எந்த வேலைனாலுமே அப்படி தான். யாருக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அந்த வேலையை நீங்கள் விரும்பி பார்க்குறப்ப அது வந்து உங்களுக்கே தெரியாமல் அது ஒரு இதாக மருந்தாக மாறிடும். உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் அது. அதனால் உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குதோ அந்த வேலையை பிடிச்சி செய்யுங்க. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் கிராஸாகவே போடுங்க அந்த லைனை த்ரெட் எடுக்கிறப்ப. பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இடையில நீங்கள் இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இழுக்காதீங்க, கொஞ்சம் உள்ளே இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறமா இழுங்க. அப்போ தான் அந்த இது வந்து சில்க் த்ரெட் வந்து டேமேஜ் ஆகாமல் ஒரு மாதிரி பிசிறு வராமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதிலே தெரியும் நான் கீழே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீடியில் குத்தி லேசாக மேலே சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன் பாருங்கள். நான் கீழே குத்தி எடுக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த நூலை இப்படி சுற்றி விடுறது. என்னோட எல்லா வீடியோலையுமே இந்த இது போட்டிருப்பேன். நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து தெரியும். முதல்ல ஃப்ளாட் லோடிங் போட்டு பாருங்கள்.
அதை போட்டு பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் எம்போஸ்டாக இந்த மாதிரி லோடிங் த்ரெட் வச்சு பண்ணுற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் புரியும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ முடிக்க போகிறோம். அப்படின்னு சொல்கிறேன். ஒரு லாங் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒட்டியே போடுங்க. அந்த த்ரெட்டுக்கு உள்ளேயே இந்த மாதிரி எடுத்து அப்படி போடுங்க. அதே கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும். இல்லை பழக போகிறீங்க அப்படின்னா நான் முதல் சொன்ன மாதிரி இந்த மாதிரி லைன்லாம் போட்டுட்டு பழகுங்க. பழகினதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அது சைடில் மேலே இப்படி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே எடுத்து ஒரு ஷார்ட் செயின், இந்த மாதிரி லாங்காக ஒரு செயின், அப்புறம் ஷார்ட்டாக ஒரு செயின், அவ்வளோதான். இது வந்து நம்ம போடுறப்ப 2 சைடு கேப் இருக்கும். நம்ம அந்த ஸ்டிச்சஸ் போட்டது வந்து தெரியும். அப்படின்றப்ப நீங்கள் 2 சைடும் பீடு வச்சு இது பண்ணிட்டீங்க, கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். பாருங்கள், முடிச்சாச்சு. அப்படியே நீங்கள் எப்பயும் அப்படியே கண்டினியூவாக போட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த லோடிங் த்ரெட் வந்து மறந்துடும். இந்த பாருங்கள், அவ்வளோதான். நம்ம எப்பயும் போல் எண்ட் நட் பாருங்கள் போடுறேன். நம்ம இப்போ இந்த செயின் எடுத்துருக்கோம். இந்த செயினுக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த செயினை விட்டுறணும். இதை விட்டுட்டு இதுக்குள்ளே எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த செயினை பிடிச்சிட்டு இந்த செயினை அப்படி இழுத்தீங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பழகணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.